ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தேவனை மன்னித்தல் இன்னொரு அருமையான வாக்கியம், மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது அல்லவா? முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இரண்டாவது பிறர் மேலுள்ள கசப்பை மன்னிக்க வேண்டும். மூன்றாவது பிறரை நாம் மன்னிக்க வேண்டும். நான்காவதாக நாம் கர்த்தரை மன்னிக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, ரூத்தின் சரித்திரத்திலே 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நகோமி இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவனாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறையில் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நகோமி என்றால் பிளசன்ட், அற்புதமானவள், சந்தோஷமானவள் என்று அர்த்தமாம். ஆனால் இங்கே தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த கசப்பு இருப்பதை, அதை கர்த்தர் தான் எனக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி கர்த்தரின் மேலேயாக ஒரு கசப்பு இருக்கிறதை காணலாம். எனக்கு பிரியமானவர்களே, இளையகுமாரன் ஒரு வார்த்தையை அழகாக சொல்லுகிறான். ஆண்டவரே, என் தகப்பனிடத்தில் நான் திரும்பி போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாக கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் திரும்புவதை காண. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிறன் எவனும் நம் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பின்னே யார் நம்மை சோதிக்கிறார்? யோபுவிலே சொல்லப்பட்டது போல கர்த்தர் பொல்லாங்கானாகிய சத்ருவை சில வேளையிலே அனுமதிக்கிறார். நம்முடைய திராணிக்கு தக்கதாய் சோதிக்கும்படியாக நம்முள் உள்ள ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நகோமி மட்டும்தான் தன் குடும்பத்தோடு கூட மோவாப் பட்டணத்துக்கு போனால் வெளிய போவாஸ் அங்கு இருக்கிறார், மற்ற ஜனங்கள் அங்கு இருக்கிறார்கள். இவளுக்கு மட்டும் என்னவாயிற்று? சுயம். நம்முடைய வாழ்க்கையிலே சுயத்தினால்தான் இவ்வளவு போராட்டங்கள் வருகிறது. ஆகவே நாம் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லாமல், ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே விடப்பட்ட எல்லா சோதனைகளும் கர்த்தர் கூடவே இருந்து பரிசுத்தாவியால் வழி நடத்தினார் என்று சொல்லி சந்தோஷமாய் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள கசப்பை நாங்கள் விட்டுவிடும்படியாக அவர் கசப்பு காடியை எங்களுக்காக ருசி பார்த்தார். எங்களுடைய வாழ்க்கையில பரம எதிரி யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். என்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா பிச்சுகளையும் நீ நீக்கி போட்டதாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை பொன்னிலும் புடமிட்ட பொன்னாய் இந்த உபத்திர நாட்களை மாற்றினதற்காக நன்றி. என்னுடைய கேரக்டர், என்னுடைய சரீரம், என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆவி எல்லாவற்றிலும் உம்முடைய பரிசுத்தத்தை நீர் உம்முடைய ரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் மேனுவல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.